எங்களுக்கு தெரியும் மிக மோசமான ஓர் யுத்த நிலை வார் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சிலருடைய பதிவுகளை பார்க்குற நேரம் ஒரு அறிவுபூர்வமாக அந்த பதிவை போடுறாங்களா இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு இது ஒரு ஃபன் ஆயிக்குதா இப்படின்னு விளங்குறதில்ல. ஈரான் வெல்லுமா அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு அந்த ரெண்டு நாளுடைய கூட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வெல்லுமா இப்படின்ற ஒரு நிலைதான் பேசப்படுகிறது. உண்மையாகவே அடுத்ததாக ஈரான் அணு ஆயுதத்தை உபயோகித்து இஸ்ரேலை அழிக்க வேண்டும், அமெரிக்காவை அழிக்க வேண்டும் ஒரு கூட்டம் சொல்கிற நேரம், ஒரு கூட்டம் அமெரிக்கா இஸ்ரேல் அணு ஆயுதத்தை உபயோகித்து ஈரானை அழிக்க வேண்டும், இன்னொரு கூட்டம். இந்த அணு ஆயுதம் என்றால் இவங்களுக்கு என்னன்றதே ஒரு விளப்பம் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, ஒரு ஒன்று நாலேஜ் இல்லாமல் அணு ஆயுதம் எவ்வளோ பயங்கரமானது, அதை யூஸ் பண்ணினால் குறிப்பிட்ட நாடு மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை, இந்த உலகமே ஸ்தம்பித்து போகும். அதனுடைய கதிர்வீச்சு, அதனுடைய எஃபெக்ட், அது எவ்வளோ பெரிய பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை அறியாதவர்கள் அது என்னமோ சாதாரண குண்டு மாதிரி, சாதாரண பாம்பை நினச்சி கொண்டு அணு ஆயுதத்தை உபயோகித்து அழிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இப்படி கருத்துக்களை பதிவிட்டதை நாங்கள் பார்க்குறோம். ஒரு விடயத்தை நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, 1000க்கு மேற்பட்ட உயிர்கள் ஈரான் மண்ணிலிருந்து இன்றைக்கு இல்லை. அதில் 150க்கு மேற்பட்ட சிறிய குழந்தைகள். இந்த யுத்தம் இப்படியே கண்டினியூ ஆகினால் இன்னும் எத்தனை 1000 உயிர்கள் இந்த மண்ணை விட்டு போகும்ன்றது தெரியாது. அதே போல் 2 பக்கமும் தான் நான் சொல்கிறேன். அதனால ஒரு யுத்தத்தில் வெற்றி தோல்வி இல்லை, ஒரு ஒரு இங்கிருந்து கொண்டு எதையுமே கமெண்ட் பண்ணலாம், இங்கிருந்து கொண்டு எதையுமே போஸ்ட் பண்ணலாம், இங்கிருந்து கொண்டு நிதானமாக ஒரு ரூமில் உட்காந்து கொண்டு தனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, தாண்ட தாய், தாண்ட மனைவி, தாண்ட குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. ஃபேஸ்புக்கில் வரதை ஷேர் பண்ணிக்கொண்டு வெல்லணும், அந்த குண்டு எடுத்து அடிக்கணும், இந்த அணுவாயத்தை யூஸ் பண்ணணும், அழிக்கணும் இப்படின்றது தான் நோக்கமாக இருக்கிறது. யுத்தம் எத்தனையோ 1000 உயிர்களை மண்ணுலகு கொண்டு போயிற்று. அது சிறிய குழந்தை, பெரியவர்கள், வயோதிபர்கள், நோயாளிகள் என்றெல்லாம் பார்க்காது. அது தேவையும் அல்ல. அது அப்படி அழித்து இரத்தக்கரை பதிந்த படர்ந்த சிந்திய பூமியாக மாறும். ஆகவே தயவு செய்து சமாதானம் வர வேண்டும் என்பதனை மாத்திரம் பிரார்த்தனையாக முன்வையுங்கள். சமாதானம் வேண்டும். இந்த யுத்தம் தொடரக்கூடாது. இது ஈரானுக்கும் நல்லதில்லை, இஸ்ரேலுக்கும் நல்லதில்லை, அமெரிக்காவுக்கும் நல்லதில்லை. இந்த 3 நாட்டு விட்டாலும் உலகத்துக்கு நல்லமில்லை. இந்த பிரச்சனை இப்படி தொடர்ந்து என்று சொன்னால் முதலாவது எங்களோட இலங்கை போன்ற நாடுகள் பாரிய பாதிப்பை முன்னோக்கும். பெட்ரோல், டீசல், கேஸ் உட்பட மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும், உலக வர்த்தகம் பாதிக்கப்படும், உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதுபோல எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் நிற்கும்னு சொன்னால் நிறைய நாடுகளில் கலவரங்களை ஏற்படுத்தும், பசி பட்டினி ஏற்படுத்தி கொள்ளைகளையும் அதிகரிக்கும். ரோட்டில் மக்கள் நகையை போட்டு நடந்து கொண்டு போகிறதுக்கே பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் எதிர் விளைவுகள். அதனால் தயவு செய்து உங்களுடைய தொழுகையில், பிரார்த்தனைகளில், நான் அனைத்து மதத்தினர்கிட்டையும் கேட்குறேன், உங்களுடைய பிரார்த்தனைகளில் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திட்ட கேட்குறேன், உங்களுடைய தொழுகையில் சமாதானம் நடைபெறணும், சமாதானம் வந்துடணும். 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் சமாதானத்தை எட்டணும். இன்னும் உயிர்களை ஈரான் இழக்கக்கூடாது. போதும். இந்த உலகம் பார்த்த யுத்தங்களும் போதும், உயிர்களும் போதும், இரத்தங்களும் போதும். அதனால் இன்னைக்கு தயவு செய்து
ஃபேஸ்புக்கில் டிக்டாக்கில் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க மேக்சிமம் சமாதானத்துக்காக வேண்டி ப்ரே பண்ணுங்க. சமாதானம் வரணும்னு ப்ரே பண்ணுங்க. அவன் வெல்லணும், இவன் வெல்லணும், அவன் வெத்தணும். இவங்க வெத்தக்குள்ள இங்கே 1,00,000 பேர் இறந்துருவாங்க. அவன் வெள்ளக்குள்ள அவன் 1,00,000 பேரை கொன்றுவான். இல்லை இவன் வெள்ளக்குள்ள இவன் 1,00,000 பேரை கொன்றுவான். சிறிய குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் தான் இறக்க போறாங்க. சரி, இதொன்றும் இலகுவான ஒரு விடயம் அல்ல. அதே நேரம் உலக மட்டத்தில் உலகத்தையே பாதிப்புக்கு கொண்டு போகும். எங்களைய மாதிரி வளர்ந்து வர நாடுகளுக்கு பாரிய பிரச்சனை ஏற்படுத்தும். இன்னொரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தும். தொழில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இதெல்லாம் அனுபவிக்கக்குள்ள தான் வருத்தம் தெரியும். சாதாரணமாக நல்ல இடத்துல உட்கார்ந்து கொண்டு அமைதி உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு வேண்டிய போஸ்ட் போடலாம். இதே நேரம் உங்களோட மனைவியோ உங்களோட தாயோ உங்களோட குழந்தையோ யாரோ ஒருவர் ஈரான்லேயோ இஸ்ரேலையோ இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி அவன் வெல்லணும் இவன் வெல்லணும்னு பேச மாட்டீங்க. சமாதானம் வரணும்னு தான் நீங்கள் பாடுபடுவீங்க. அதுதானே செய்வீங்க. எப்படி யுத்தம் நின்றோம் சமாதானம் வரணும்னு தான் பிரார்த்தனை செய்வீங்க. உங்களோட யாரும் அங்கே இல்லாத நேரம் நீங்கள் 3வது மனுஷராக இருந்து கொண்டு தூரத்துலேருந்து பார்த்து கொண்டு வேண்டிய போஸ்டுகள் போடலாம். ஆகவே சமாதானம் வேண்டும், சமாதானம் வர வேண்டும். இந்த பிரச்சனைகள் போதும், இன்னும் இருக்கக்கூடிய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்வளவுதான் நோக்கம். சமாதானத்துக்காக பிரார்த்தனை செய்வோம். மிக விரைவில் இந்த யுத்தம் நின்று நிறைவு பெற்று சமாதானம் ஒன்றில் வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. உங்களுடைய பிரார்த்தனையும் அதுவாக இருப்பதற்கு நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.